Hi friends, நம்மளோட சேனல்ல PGTRB zoology preparations பண்ணிட்டு இருக்கோம். Syllabus wise content நான் provide பண்ணிட்டு இருக்கேன். TNPSC technical assistant exams call for வந்தனால TNPSC degree level zoology நம்ம பார்த்துட்டு இருக்கோம். So இந்த வாரம் வந்து நம்ம TNPSC degree level zoologyயோட previous year question discuss பண்ணிட்டு இருக்கோம். ஏற்கனவே 2 பார்ட் வீடியோ இருக்கு. பார்க்காதவங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு பார்ட் 3 வீடியோ क्वेश्चन நம்பர் 51 ல இருந்து பார்க்கறோம். ஒரு 25 to 26 क्वेश्चंस இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். क्वेश्चन நம்பர் 51. இரண்டு பக்கத்து செல்களின் செல் சவ்வுகள் இணைந்து ஒட்டி இருந்தால் அதன் பெயர். When the plasma membranes of the two adjacent cells fuse intimately, it is called. Fuse intimately அப்படினு வந்திருக்கு. அப்படினா அதுக்கு ஆன்சர் வந்து அதாவது ரெண்டு செல்லோட பிளாஸ்மா மெம்பரேன் பக்கத்து செல்லோட பிளாஸ்மா மெம்பரேன் fuse intimately அப்படினு வந்திருந்துச்சுனா அதுக்கு ஆன்சர் வந்து டைட் ஜங்ஷன். இதே இது क्वेश्चनல வந்து ரெண்டு பக்கத்து செல்லோட பிளாஸ்மா மெம்பரேன் மைக்ரோவில்லையால கனெக்ட் ஆயிருக்கு அப்படினா அதுக்கு क्वेश्चनல என்ன வரும் அப்படினா finger like projection. பிளாஸ்மா மெம்பரேன் வந்து finger like projectionனால கனெக்ட் ஆயிருக்கு அப்படினா மைக்ரோவில்லே ஆன்சர். கேப் ஜங்ஷன் அந்த ஆன்சருக்கு என்ன क्वेश्चन வரும் அப்படினு பாத்தீங்கன்னா क्वेश्चनல ரெண்டு பிளாஸ்மா மெம்பரேனுக்கு இடையில ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. காம்ப்ளெக்ஸ் ஜங்ஷன் அப்படினு சொல்லுவாங்க. அல்லது நெக்ஸஸ் அப்படின்ற டேர்ம் क्वेश्चनல வந்திருந்தாலும் ஆப்ஷன் வந்து கேப் ஜங்ஷன்ஸ் தான். fuse intimately ரெண்டு பிளாஸ்மா மெம்பரேன் fuse intimately அப்படினா அதுக்கு பேரு டைட் ஜங்ஷன். அந்த இடத்துக்கு பேரு நம்ம டைட் ஜங்ஷன் அப்படினு சொல்லுவோம். क्वेश्चन நம்பர் 52. ஒரு குரோமோசோமில் மத்தியில் சென்ட்ரோமியர் இருந்தால் அதன் பெயர் என்ன? When the centromere is at the center of the chromosome, it is called. சென்டர்ல இருந்தா இப்போ ஒரு குரோமோசோம்ன்றது ஒரு டெட்ராய்ட் ஸ்ட்ரக்சர். 4 குரோமேட்டிட் இருக்கும் இல்லையா? சோ 4 குரோமேட்டிட்ல சென்டர்ல அந்த சென்ட்ரோமியர் இருக்கு. நடுவுல அந்த சென்ட்ரோமியர் இருக்கு. இதான் சென்ட்ரோமியர். இந்த சென்ட்ரோமியர் நடுவுல இருந்தா அதுக்கு பேர் வந்து அந்த குரோமோசோம்க்கு பேரு மெட்டாசென்ட்ரிக் குரோமோசோம். இது அக்ரோசென்ட்ரிக் குரோமோசோம் அப்படின்னா அதுக்கு क्वेश्चनல எப்படி வரும் அப்படின்னா நியர் த எண்ட். சென்ட்ரோமியர் வந்து நியர் த எண்ட் அப்படின்னு வந்தா அக்ரோசென்ட்ரிக். அதே இது क्वेश्चनல வந்து டீலோசென்ட்ரிக்கு என்ன क्वेश्चन வரும் அப்படின்னா சென்ட்ரோமியர் அட் ஒன் எண்ட் அப்படின்னு வந்தா அது டீலோசென்ட்ரிக். ஓகே, சென்டர்னு வந்திருக்கனால மெட்டாசென்ட்ரிக். क्वेश्चन நம்பர் 53. கீழ்கண்டவற்றுள் எந்த செல் மைட்டோசிஸ் மூலம் பகுப்பதில்லை? Which of the following cells does not divide by mitosis? ஆப்ஷன் A பார்த்தோனே நம்ம சொல்லிடலாம். ஸ்பெர்ம் செல். ஸ்பெர்ம் செல் வந்து ஸ்பெர்ம் செல் ஆகட்டும் எக் செல் ஆகட்டும் இந்த கேமெட் செல்ஸ் எல்லாமே மியாசிஸ் மூலமா தான் செல் டிவிஷன் நடக்கும். மைட்டோசிஸ் நடக்காது. சோ ஆப்ஷன் B போகலாம். மசில் செல். ஆப்ஷன் C நர்வ் செல். ஆப்ஷன் D all of these. இதுல இந்த செக்ஸ் செல்ஸ் கேமெட் செல்ஸ் இருக்கு இல்லையா அதோட சேர்த்து யாரும் வந்து மைட்டோசிஸ் அண்டர்கோ பண்ண மாட்டாங்க அப்படின்னா நர்வ் செல்ஸ் மசில் செல்ஸ் இந்த மாதிரி டிஃபரன்ஷியேட்டட் செல்ஸ் எல்லாமே மைட்டோசிஸ் நடக்காது. அதாவது அது ரொம்ப இயர்லி ஸ்டேஜ்ல மைட்டோசிஸ்ல செல் டிவிஷன் ஆகி நிறைய செல் ஆயிக்கிறோம். அதுக்கப்புறம் ஒன்ஸ் அது டிஃபரன்ஷியேட் ஆயிடுச்சு அதோட வேலை இதுதான் அப்படின்னு முடிவாயிருச்சு. நர்வ் செல்னா கண்டக்ஷன் பண்ண போகுது, மசில் செல்னா மூவ்மெண்ட் பண்ண போகுது, ஆக்ஷன் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி அதோட வேலையை நிர்ணயிச்சிருச்சு, ஆக்ஷன் நிர்ணயிச்சிருச்சு, டிஃபரன்ஷியேட் ஆயிடுச்சுன்னா அது செல் டிவிஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ணாது, மைட்டோசிஸ் நடக்காது. ஸோ செக்ஸ் செல்ஸ் ஆர் கேமெட் செல்ஸ் அண்ட் டிஃபரன்ஷியேட்டட் செல்ஸ் இது ரெண்டுமே வந்து மைட்டோசிஸ் நடக்காது. ஸோ ஆல் ஆஃப் தீஸ் தான் கரெக்டான ஆன்சர். நம்ம ஆப்ஷன் ஏ பார்த்தோன்னே ஸ்பெர்ம் செல்னு டிக் பண்ணிடக்கூடாது. ஒரு நிமிஷம் யோசிச்சு தான் ஆன்சர் பண்ணணும். 4 ஆப்ஷனையும் எப்பயுமே ரீட் பண்ணணும். क्वेश्चन நம்பர் 54. எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் துகள்கள் எங்கு காணப்படுகின்றன? எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் பார்ட்டிகிள்ஸ் ஆர் சீன் இன். எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் எதுக்கு தேவைப்படுது அப்படின்னா எனர்ஜியை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்துறதுக்கு தான், கடத்துறதுக்கு தான் இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் பார்ட்டிகிள்ஸ் தேவைப்படுது. பவர் ஹவுஸ் ஆஃப் எனர்ஜி யாரு? மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியால மட்டும்தான் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் பார்ட்டிகிள்ஸ் இருக்கும்.
யூனிட் மெம்பரன் மாடல் கோட்பாட்டை சொன்னது யார்? யூனிட் மெம்பரன் மாடல் was proposed by ராபர்ட்சன். அப்ப நான் சயின்டிஸ்ட்ஸ்க்கு எல்லாமே தனியா ஒரு பேஜ் உங்களை ரிவிஷன் நோட்ல எழுத சொல்லியிருந்தேன். அந்த சயின்டிஸ்ட் பேஜ் ஓபன் பண்ணிக்கோங்க. வாட்சன் அண்ட் கிரிக் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ சொல்லியிருப்பாங்க. ரோசலின் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா டபுள் ஹெலிக்ஸ் டிஎன்ஏ சொல்லியிருப்பாரு. எப்படி அது வந்து டபுள் ஹெலிக்ஸ் எப்படி பேர் ஆகுது அதெல்லாம் வந்து சொல்லியிருப்பாரு. டபுள் ஹெலிக்ஸ்னு வந்தா ரோசலின். ராபர்ட்சன் நம்ம பார்த்துட்டோம். ஆன்சர் அதுதான். யூனிட் மெம்பரன் மாடல் வாஸ் ப்ரொபோஸ்ட் பை ராபர்ட்சன். சிங்கர் அண்ட் நிக்கல்சன் வந்து ஃப்ளூயிட் மொசைக் மாடல். இதுதான் மற்ற ஆப்ஷனுக்குரிய நோட்ஸ். கொஸ்டின் நம்பர் 56. மனித இன ஆண்களில் குன்றல் பகுப்பின் முடிவில் கிடைப்பது. The process of meiotic cell division in a human male usually forms 4 monoploid cells. Human male கேமெட் மதர் செல் என்னன்னு பார்த்தா ஸ்பெர்மட்டோகோனியா. 2 மியோட்டிக் டிவிஷன் அண்டர்கோ பண்ணும். 2 மியோட்டிக் டிவிஷன் முடிவில் 4 ஹாப்ளாய்ட் செல்ஸ் வரும். ஓகே, 4 ஹாப்ளாய்ட் ஸ்பெர்ம் செல்ஸ் வரும். இது நம்ம கேமெட்டோஜெனிசிஸ் கண்டென்ட் பார்க்கும்போது நம்ம ப்ரீவியஸ் வீடியோல இருக்கு. ஸோ ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதே இது ஹியூமன் ஃபிமேல் அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா ஒன்று தான் வந்து எக்கு, மற்ற 3 வந்து போலார் பாடிஸ். 1 egg and 3 போலார் பாடிஸ். ஆனால் ஸ்பெர்ம்ல வந்து ஹியூமன் மேல்ல வந்து 4 ஸ்பெர்ம்ஸ் வந்து கிடைக்கும். கொஸ்டின் நம்பர் 57. கீழ்கண்டவற்றில் விலங்கின செல்களில் மட்டும் காணப்படுவது. So in the following which structure is usually present only in animal cells? Animal cellsல மட்டும் காணப்படுவது அப்படின்னோம்னா சென்ட்ரியோல் மட்டும்தான் அனிமல் செல்ஸ்ல காணப்படும். செல் வால் அப்படின்றது எதுல இருக்கும்? பிளான்ட் செல்ல இருக்கும். ஆப்ஷன் ஏ செல் வால் பிளான்ட் செல்ல இருக்கும். பிளான்ட் செல். நியூக்ளியஸ் பிளான்ட் செல்ல இருக்கும், அனிமல் செல்ல இருக்கும். வேக்யூலும் பிளான்ட் செல்ல ரொம்ப அதிகமாவே இருக்கும், அனிமல் செல்ல ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி சென்ட்ரியோல். கொஸ்டின் நம்பர் 58. mRNA-யில் கூட்டமாக நகரும் ரிபோசோம்களுக்கு பெயர். ஸோ நிறைய ரிபோசோம்ஸ் இருக்கு இல்லையா? குரூப் ஆஃப் ரிபோசோம்ஸ் மூவிங் டுகெதர் இன் mRNA வந்து ஆப்ஷன் பி பாலிசோம்ஸ். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி பாலிசோம்ஸ். மற்றதுக்கு ஆன்சர் பார்த்துக்கோங்க. லைசோசோம்க்கு வந்து என்ன நோட்ஸ் அப்படின்னா லைசோசோம்ன்றது சூசைடல் பேக் ஆஃப் அ செல். ஒரு செல் வந்து முதிர்ச்சி அடைஞ்சிருச்சு அல்லது செல்லுக்குள்ள ஏதாவது ஒரு வேற ஒரு பார்ட்டிகல் வந்துருச்சு அப்படின்னா அதை டைஜஸ்ட் பண்ணிரும். ஓகேயா? ஸோ சூசைடல் பேக் ஆஃப் செல் அப்படின்னு சொல்லலாம். அல்லது லைசோசோமோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் டைஜஷன் தான் லைசோசோம். ஸ்பிரோசோம்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா பிளான்ட்ல இருக்கும். இது வந்து ஸ்டோர் லிபிட்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும், பிளான்ட்ஸ்ல இருக்கும். கொஸ்டின் நம்பர் 59. கீழ்கண்டவற்றில் ஆம்பர் எனப்படுவது யாது? கீழ்கண்டவற்றில் ஆம்பர் எனப்படுவது ஆப்ஷன் டி UAG. இதுல கண்டிப்பா நம்ம மற்ற ஆப்ஷன்ஸையும் பார்த்தே ஆகணும். மற்ற ஆப்ஷன் பாருங்க, எல்லாமே ஸ்டார்ட் வந்து UAA UGA UAG அப்படி இருக்கனால இது மூணுமே வந்து ACD. இது மூணுமே வந்து ஸ்டாப் கோடான். ஓகே, AUG அப்படின்றது மட்டும் என்ன அப்படின்னா AUG மட்டும் எதை கோட் பண்ணிருக்கு அப்படின்னா மெத்தியோனைன் அப்படின்ற அமினோ ஆசிட இது கோட் பண்ணுது. AUG பார்த்துக்கோங்க, மெத்தியோனின். மற்ற மூணுமே ஸ்டாப் கோடான் தான். இந்த ஸ்டாப் கோடான்ல UAA என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆக்ர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, UGA என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஓப்பல். ஆம்பர் வந்து UAG ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. UAA வந்தா ஆக்ரே,
UGA வந்தா opal, amber வந்து UAG. Question number 60. DNA வின் குறுக்களவு என்ன? What is the width of DNA molecule? DNA வின் குறுக்களவு 20 Armstrong diameter. இதுல வந்து 3.4 Armstrong என்ன அப்படின்னா ஒரு நியூக்ளியோடைடும் இன்னொரு நியூக்ளியோடைடுக்கும் இடையில உள்ள அந்த டிஸ்டன்ஸ் தான் 3.4 Armstrong. ஸோ ஒவ்வொரு டபுள் ஹெலிக்ஸ் அந்த ட்விஸ்ட் எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இதே மாதிரி 10 நியூக்ளியோடைடு வந்து சேர்ந்தாதான் அந்த ட்விஸ்ட் ஃபார்ம் ஆகும். அந்த 10 நியூக்ளியோடைடு சேர்ந்து ஒரு ட்விஸ்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு தான் 34 Armstrong. ஸோ ஒரு நியூக்ளியோடைடுக்கும் இன்னொரு நியூக்ளியோடைடுக்கும் இருக்க கேப் வந்து 3.4 Armstrong. Width of the DNA molecule 20 Armstrong. Question number 61. ஓர் எண் மறுபடியும் புள்ளி விவரத்திற்கு வருவது. A number repeated again and again in a data is called mode. இப்போ இது வரைக்கும் என்ன பார்த்தோம்? Question number 60 வரைக்கும் நம்ம cell and molecular biology பார்த்தோம். Question number 61 biostatistics வந்து பார்க்குறோம். இந்த ஒரு question தான் இப்போதைக்கு 100 questions நான் இதில் ரீட் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு question தான் biostatisticsலேருந்து வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த கொஷினை பார்த்துக்கோ. A number repeated again and again in a data. ஒரு டேட்டா கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் height of an organism அல்லது height of a plant அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு டேட்டா வந்து கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். அந்த டேட்டா வந்து இப்படி போயிட்டு இருக்கு. அப்படி இந்த டேட்டால எந்த நம்பர் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு? 7 தான் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. அப்ப இந்த டேட்டாவோட மோட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 7 தான். மீடியன் அப்படின்றது என்னன்னா ஒரு டேட்டாவை ஏறு வரிசையில அல்லது இறங்கு வரிசையில அசெண்டிங் ஆர்டர் அல்லது டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதிட்டு அதுல நடுவுல சென்டரா இருக்கிற ஒரு நம்பர் தான் மீடியன். மீன் அப்படின்றது நம்ம ஆவரேஜ் பார்க்கறது தான் மீன். ஓகே, அப்ப நம்பர் ரிப்பீட்டட் அகைன் அண்ட் அகைன் இன் டேட்டா வந்து மோட் தான் ஆன்சர். Question number 62. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. Assertion: when F1 individuals are crossed with one of the two parents from which they were derived, such a cross is called back cross. அந்த F1 individual என்னவா வேணாலும் இருக்கலாம். ஓகேயா, ஹெட்ரோசைகஸா இருக்கலாம், அல்லது இப்படி ஹோமோசைகஸா இருக்கலாம். இதை வந்து அதோட ஏதாவது ஒரு பேரண்டோட நம்ம கிராஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேரு பேக் கிராஸ். ஓகே, இதுல இன்னொரு டேர்ம் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பேக் கிராஸ் மாதிரி இன்னொரு டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தா டெஸ்ட் கிராஸ். டெஸ்ட் கிராஸ் என்ன அப்படின்னா F1 ஜெனரேஷன் F1 யாரோட கிராஸ் பண்றாங்க அப்படின்னா ரிசசிவ் பேரண்டோட recessive homozygous பேரண்டோட பண்ணுவாங்க. அதுதான் டெஸ்ட் கிராஸ். ஸோ டெஸ்ட் கிராஸ்க்கும் பேக் கிராஸ்க்கும் டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. ஏதாவது ஒரு பேரண்டோட கிராஸ் பண்ணா அது பேக் கிராஸ். டெஸ்ட் கிராஸ்ன்றது F1 இண்டிவிஜுவலை ரிசசிவ் பேரண்டோட கிராஸ் பண்ணா அது டெஸ்ட் கிராஸ். ஸோ இதுக்கு பேக் கிராஸ் அப்படின்றதுக்கு both A and R are true and R is the correct explanation of A. 63. மெண்டலின் கோட்பாட்டிலிருந்து விலகி இருப்பது. மெண்டலின் கோட்பாட்டிலிருந்து விலகி இருப்பது வந்து லிங்கேஜ். அப்புறம் இந்த கிராசிங் ஓவர் இருக்குல்ல, லிங்கேஜ் கிராசிங் ஓவர்ல மார்கனுக்கு அப்புறம் தான் வரும். ஓகேயா, ஸோ மெண்டல்ல வந்து என்னதான் இருக்கும் அப்படின்னா பியூரிட்டி ஆஃப் கேமெட்ஸ் இருக்குமானா ஆமா, பியூரிட்டி ஆஃப் கேமெட்ஸ் இருந்துச்சு, டாமினன்ஸ் இருந்துச்சு, இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இருந்துச்சு. லிங்கேஜ் கிராசிங் ஓவர்ல மெண்டலோட லால கிடையாது. Question number 64. ஆய்வு மரபியலின் தந்தை என்றழைக்கப்படுபவர். Father of experimental genetics is T.H. Morgan. T.H. Morgan தான் father of experimental genetics. அதே இது மற்ற சயின்டிஸ்டுக்கு பார்த்துலாம் உங்களோட சயின்டிஸ்ட் ரிவிஷன் பேஜ்ல எழுதிக்கோங்க. மெண்டல் வந்து ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ். ஹியூகோ டி விரைஸ் வந்து ஃபாதர் ஆஃப் மியூட்டேஷன் தியரி. ஆர்ச்சிபால்டு கெரார்ட் வந்து நிறைய என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பார் அப்படின்னா லைக் பயோகெமிஸ்ட்ரி ஆர் மெட்டபாலிசம்,
இது சம்பந்தமான கொஸ்டின் வந்தாதான் ஆர்கிபால்ட் கெரார்ட் வந்து வரும். ஸோ நம்மளோடது ஃபாதர் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டல் ஜெனடிக்ஸ் யாருன்னு பார்த்துட்டோம், டிஹெச் மார்கன். குறுக்கேற்றம் கொண்டு வருவது கொஸ்டின் நம்பர் 65. கிராசிங் ஓவர் பிரிங்ஸ் அபவுட், கிராஸ் ஓவர் ஆகுது ரெண்டு ஜீன்ஸ், ஒரு டிஎன்ஏ சீக்வன்ஸ் இப்படி போயிட்டு இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ இன்னொரு டிஎன்ஏ சீக்வன்ஸ் வந்து ரெண்டுமே கிராஸ் ஆகுது. இப்படி கிராசிங் ஓவர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு டிஎன்ஏ சீக்வன்ஸ்ல ரெட் அண்ட் கிரீன் இருக்கும், இன்னொரு டிஎன்ஏ சீக்வன்ஸ்ல கிரீன் அண்ட் ரெட் இருக்கும். இப்ப இதனால என்ன வருது அப்படின்னு கேக்குறாங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இது. ரீகாம்பினேஷன் ஆஃப் ஜீன்ஸ். எந்த சேஞ்சுமே இல்லைன்னு சொல்லவே முடியாது, நோ சிக்னிஃபிகண்ட் சேஞ்சஸ் சொல்லவே முடியாது. ஸ்டடி ஆஃப் ஸ்ப்ரிங், ஸ்டடி ஆஃப் ஸ்ப்ரிங்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆஃப் ஸ்ப்ரிங் இருக்குது, வலுவான உயிரினங்கள். வலுவான உயிரினங்கள் இல்லாம ரொம்ப வீக்கான உயிரினங்கள் கூட வர்றதுக்கு சான்சஸ் உண்டு. சைட்டோபிளாஸ்மிக் ரீஆர்கனைசேஷன் நடக்காது, இது ஜீன்ஸ்ல நடக்குது, நியூக்ளியஸ்க்கு உள்ள நடக்குது. இதுக்கும் சைட்டோபிளாஸ்மிக்கும் எந்த கனெக்ஷனுமே கிடையாது. ஸோ கிராசிங் ஓவர் என்னதான் கொண்டு வரும், ரீகாம்பினேஷன் ஆஃப் ஜீன்ஸ். கொஸ்டின் நம்பர் 66. மரபணுவை பற்றி படிப்பதற்கு ட்ராசோஃபிலியா உதவுகிறது ஏனென்றால், ட்ராசோஃபிலா இஸ் யூஸ்ட் இன் தி ஸ்டடி ஆஃப் ஜெனடிக்ஸ் பிகாஸ் a single mating produces over 100 offspring. ஆமா, நிறைய ஆஃப்ஸ்பிரிங் வரும், நம்ம நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் அதில் பண்ணலாம். ஜென்ரேஷன் பீரியட் இஸ் 10 to 20 days. நம்மளோட F1 ஆஃப்ஸ்பிரிங்கோ இல்லை F2 ஆஃப்ஸ்பிரிங்கோ நம்ம ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இமிடியேட்டா ஒரு 10 to 20 daysல நம்மளுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் ரிசல்ட் கண்டுபிடிச்சிடலாம். குரோமோசோம் காம்ப்ளிமெண்ட் இஸ் சிம்பிள் வித் 3 pairs of autosomes and XY sex chromosome where Y is hooked. எஸ், ட்ராசோஃபிலால இதான் இருக்கும். அப்ப ஆன்சர் வந்து all of these. இதுல நம்ம படிச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ட்ராசோஃபிலோட குரோமோசோம் காம்ப்ளிமெண்ட்ல 3 pairs of autosomes இருக்கு, 3 பாடி குரோமோசோம்ஸ் இருக்கு அண்ட் ஒரு செக்ஸ் குரோமோசோம் XY அப்படின்ற செட் இருக்கு. இது क्वेश्चनல கேட்டா நமக்கு தெரியணும், 3 pairs of autosomes and 1 sex chromosome. Question number 67. மரபணுவின் வரைபடத்தை கருத்துடன் முதலில் விளக்கியவர் யார்? Concept of gene mapping was first suggested by Alfred Henry Sturtevant. Alfred Henry Sturtevant. Question number 68. Balbiani rings are found in, பால்பியானி வளையம் காணப்படுவது பாலிட்டீன் குரோமோசோம்ஸ். இந்த ட்ராசோஃபிலா பத்தி இப்ப படிச்சோம் இல்லையா, நிறைய ஃப்ளையோட சலைவரி கிளாண்ட்ல இந்த பாலிட்டீன் குரோமோசோம்ஸ் இருக்கும். ட்ராசோஃபிலோட லார்வால இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க, அந்த சலைவரி கிளாண்டை கிரஷ் பண்ணி இந்த பாலிட்டீன் குரோமோசோம்ஸ் எடுத்து மைக்ரோஸ்கோப்ல பார்ப்பாங்க. இது நிறைய ஸ்டடீஸ்க்கு யூஸா இருக்கும். கொஸ்டின் நம்பர் 69. பட்டாணியில் மரபு அடைதலை காண்பித்தவர் மெண்டல். அதற்கு the type of inheritance shown by Mendel in P is monogenic inheritance. Monogenic inheritance. Question number 70. Dash மனநலம் குன்றிய மலட்டுத்தன்மையுடைய ஆண்பாலை உருவாக்குகிறது. Dash produces sterile male with some mental retardation. இது வந்து சிண்ட்ரோம்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஜெனடிக்ஸ்ல நம்ம சிண்ட்ரோம்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து சிண்ட்ரோமும் தனியா ஒரு ரிவிஷனுக்கு தனி நோட் போட்டு எழுதி வைங்க. இதுல வந்து ஸ்டெரைல் மேலோட சிண்ட்ரோம் எதுன்னு பாருங்க. ஆப்ஷன் சி, கிளைன்ஃபில்டர் சிண்ட்ரோம். கிளைன்ஃபில்டர் சிண்ட்ரோம்ல எப்படி வந்து குரோமோசோம்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, கிளைன்ஃபில்டர் சிண்ட்ரோம் வந்து ஒன்லி மேல்ல தான் இருக்கும். 23 pairs இருக்கணுமா, அப்ப 22 pairs வந்து நம்மளுக்கு கரெக்டா வந்துரும். 44 குரோமோசோம்ஸ் வந்து கரெக்டா வந்துரும். இந்த செக்ஸ் குரோமோசோம் வந்து மேல்ல நார்மல் மேல XY அப்படின்னு இருக்கும், கிளைன்ஃபில்டர்ல XXY அப்படின்னு இருக்கும். இதுதான் கிளைன்ஃபில்டர் சிண்ட்ரோமோட குரோமோசோம் இப்படிதான் இருக்கும். டவுன் சிண்ட்ரோம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 21 ட்ரைசோமி அப்படின்றதும் டவுன் சிண்ட்ரோம்னதும் ஒண்ணுதான். இது வந்து ஃபிமேல்ல இருக்கும். 21வது குரோமோசோம் வந்து இது 21வது குரோமோசோம்ல எக்ஸ்ட்ராவா ஒரு X இருக்கும். அதுக்கடுத்து டர்னர் சிண்ட்ரோம் ஃபிமேல்ல மட்டும்தான் இருக்கும்.
எப்படின்னா 23 pairs இருக்கு இல்லையா, அது அப்படியே வந்துரும். பிளஸ் எக்ஸ் அப்படின்னு தானே ஃபிமேல்ல இருக்கும் செக்ஸ் குரோமோசோம், இங்க ஒரே ஒரு எக்ஸ் தான் இருக்கும். ட்வின்ஸ் வந்து நார்மல் தான், ட்வின்ஸ் வந்து சிண்ட்ரோம்லேயே வராது. ஸோ இந்த சிண்ட்ரோம்க்குலாம் எப்படி குரோமோசோம் இருக்குன்னு சொல்லி எழுதிக்கோங்க. Question number 71. Drosophila-வின் கருப்பு நிற உடல். In Drosophila, black body color is recessive character. Grey body color இருந்தா தான் dominant, grey தான் dominant, black வந்து recessive character தான். Question number 72. தோற்ற வழியமைப்பில் phenotype. சிறிதளவு மாற்றத்தை உண்டாக்கும் திடீர் மாற்றம் மரபணுக்களின் பெயர். Mutant genes that give slightly modified phenotype are called இது ஆப்ஷன் வந்து என்னன்னு எழுதிடுறேன் நானு. மல்டிபிள் அல்லீல்ஸ் வராது, கோடாமினன்ட் வராது. இதுக்கு ஆப்ஷன் என்ன இருக்கணும் அப்படின்னா மிஸ்சென்ஸ் அல்லீல். இந்த கொஸ்டினுக்கு பார்த்துக்கோங்க, மிஸ்சென்ஸ் அல்லீல் ஒரு 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 அர்த்தமில்லாத ஒரு தோற்ற மியூட்டன்ட். ஓகேயா, மியூட்டன்ட் ஜீன்ஸ் தட் கிவ் ஸ்லைட்லி மாடிஃபைட் ஃபினோடைப் தான், ரொம்ப மாடிஃபை பண்ணது. அப்ப மற்ற ஆப்ஷன்ஸ்க்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கும், என்ன இன்ஃபர்மேஷன்? மல்டிபிள் அல்லீல்ஸ்னா என்னது? பிளட் குரூப் இருக்கு இல்லையா, பிளட் குரூப் ஒரு மல்டிபிள் அல்லீல்ஸ் தான். அப்படி இல்லாட்டினா இந்த ராபிட்டோட கோட் கலர்னு வாங்கல்ல, ராபிட்டோட ஃபர் கலர், ராபிட்டோட கோட் கலர் வந்து ஒரு மல்டிபிள் அல்லீல் தான். நிறைய ஜீன்ஸ் சேர்ந்து அந்த கோட் கலரை தருது. ஓகேயா, கோடாமினன்ட் அல்லீல்ஸ் எக்ஸாக்டா நம்ம பிளட் மட்டும்தான். பிளட் குரூப் வந்து கோடாமினன்ட்லயும் வரும், மல்டிபிள் அல்லீலையும் வரும். ஓகே, ஐசோ அல்லீல்ஸ், ஐசோ அல்லீல்ஸ் வந்து அது எனக்கு என்னன்னு தெரியல. பட் இதுக்கு மியூட்டன்ட் ஜீன்ஸ் தட் கிவ் ஸ்லைட்லி மாடிஃபைட் பினோடைப் வந்து ஆன்சர் வந்து மிஸ்சென்ஸ் அல்லீல் தான் கரெக்ட். இதுதான் கரெக்ட். ஓகே, அதனால இப்போ என்ன ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணோம்? நம்மளோட ஆப்ஷன் இங்க இல்லை, அதனால none of these டிக் பண்ணிடணும். கொஸ்டின் நம்பர் 72. கொஸ்டின் நம்பர் 73. கயாஸ்மா குறுக்கமைப்பு நகர்தல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மூமெண்ட் ஆஃப் கயாஸ்மா is called terminalization. Movement of chiasma, terminalization. Option B. 74. கீழ்கண்டவற்றுள் எது யூஜெனிக்ஸ் முறை? யூஜெனிக்ஸ் அப்படின்னா நம்ம நல்ல ஹெரிடிட்டி, நம்மளுக்கு அடுத்து வரப்போற சந்ததியினர் நல்ல ஹெரிடிட்டியா இருக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணுவோமோ அது வந்து யூஜெனிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுல ஸ்டெரிலைசேஷன் வரும். லைக் தேவையில்லாத ரிசசிவ் கேரக்டர், ரொம்ப தேவையில்லாத கேரக்டர்ஸ்லாம் வந்து ஸ்டெரிலைசேஷன் பண்ணிடலாம். அவங்கள வந்து இது அடுத்த மேட்டிங்க்கு, இப்போ ஒரு கோழி பண்ணையிலையோ இதுலையோ அதிக முட்டையிடாத மகசூல் தராத கோழிகளை, அதிக மகசூல் தராத மாடுகளை வந்து ஸ்டெரிலைசேஷன் பண்ணிடுவாங்க, அல்லது மேட்டிங்க்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸ்பெர்ம் பேங்க் வச்சிருக்கலாம், நல்ல நல்ல வெரைட்டி வரும்போது அந்த ஸ்பெர்மை கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஜெனட்டிக் கவுன்சிலிங் கொடுக்கலாம். ஆல் ஆஃப் தீஸ். பெண் பால் குரோமோட்டின். Human females are dash sex chromatin. Option C. Positive sex chromatin. Sex chromatinன்றது ஒன்றும் இல்லை, ஹியூமன் ஃபீமேல்ஸ்க்கு மட்டும் பார் பாடிஸ்லாம் இருக்கும். அதாவது ஒரு பாடி செல்ஸில் கூட, கேமெட்ஸில் தான் அதை பார்க்கணும் கிடையாது, பாடி செல்ஸில் கூட பார் பாடிஸ் செக்ஸ் குரோமேட்டின்ஸ் நம்மளால ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அதனால ஹியூமன் ஃபீமேல்ஸ் வந்து பாசிட்டிவ், ஹியூமன் மேல்ஸ் வந்து நெகட்டிவ். ஹியூமன் மேல்ஸ் வந்து ஆப்ஷன் பி நெகட்டிவ். இங்கே கொடுத்துருக்கிறது ஹியூமன் ஃபீமேல்ஸ் தான், அதனால இட் இஸ் பாசிட்டிவ். தேங்க்யூ.